தமிழகத்தில் காற்றழுத்த தாழ்வு நிலையின் காரணமாக கடந்த ஒரு வார காலமாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. தொடர்ந்து பெய்தாலும் அவ்வப்போது விட்டு விட்டு தான் பெய்து வருகிறது. மழைநீர் வடியாமல் விளைநிலங்கள் முழுவதும் தண்ணீரில் தேங்கி வெள்ளக்காடாக தான் இந்த சீர்காழி பகுதியில் காட்சியளிக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள உமையாள்பதி, குலசிங்கநல்லூர், கடவாசல், ஆலங்காடு, பச்சைபெருமாநல்லூர் உள்ளிட்ட ஒரு 8 கிராமங்கள் நேரடி விதைப்பு செய்த நெல் சுமார் 2000 ஏக்கர் விளைநிலம் முற்றிலும் தண்ணீரில் மூழ்கி வடிவதற்கு வழி இல்லாமல் பயிர்கள் அழுகி வருகிறது. பல்வேறு இடங்களில் வடிகால் வாய்க்கால்கள், செடிகள் மண்டி புதர் போல காட்சியளிக்கிறது. இதனால் தண்ணீர் வடிவதில் சிரமம் அடைந்து விளைநிலங்களில் தண்ணீர் புகுந்து முற்றிலுமாக விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டு வருகிறது. சீர்காழி தாலுகா முழுவதும் கடைமடை பகுதிகளில் சுமார் 10,000 ஏக்கர் விளைநிலங்கள் தண்ணீரில் மூழ்கி வெள்ளக்காடாக தான் காட்சியளிக்கிறது. இதற்கெல்லாம் வடிகால் வசதி முற்றிலுமாக இல்லாததால் தங்கள் விளைநிலங்கள் தண்ணீர் வடிய முடியாமல் பயிர்கள் அழுகி வருவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். நேரடி விதைப்பு 2 முறை செய்தும் இரண்டையுமே பாழாகிவிட்டதாக விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். விவசாயிகளிட கோரிக்கையாக நேரடி விதைப்பு செய்த நெல்கள் கடன்களை வாங்கி தாங்கள் விவசாயம் செய்துள்ளதாகவும், இந்த விளைநிலங்கள் அனைத்தும் தற்போது தண்ணீரில் மூழ்கி அழுகி வருவதால் தங்களுக்கு அரசு உரிய கணக்கெடுப்பு செய்து நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் கடன்களை பெற்று தங்கள் விவசாயம் செய்துள்ளதாகவும், விவசாய கடன்களை முற்றிலுமாக தள்ளுபடி செய்ய வேண்டும். மேற்கொண்டு விவசாயத்தை செய்ய விவசாயிகளுக்கு இலவச விதைநெல் வழங்க வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். விவசாயிகளின் முக்கிய கோரிக்கையாக இருப்பது வடிகால் வசதிகளை நல்ல முறையில் செய்து தொடர்ந்து தூர்வாரி தர வேண்டும் என்று விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது.